வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது KS நாகராஜன் எழுதின மௌனம்ன்ற புத்தகத்திலிருந்து 16வது தலைப்பான விதியும் மதியும் என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு பழமொழி உண்டு. விதியை மதியால் வெல்வதற்கு முதலில் விதி இருக்க வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். விதியை மதியால் வெல்ல முடியாது என்று சிலர் சொல்வார்கள். பல காலமாக இந்த பழமொழி விவாதத்திற்குரிய பழமொழியாகவே இருந்து வருகிறது. விதி என்பதற்கு சரியானதொரு விளக்கத்தை யாரும் சொல்வதில்லை. அவரவர் சௌகரியத்திற்கேற்ப விதிக்கு விளக்கம் கொடுப்பார்கள். வெற்றிகள் வரும் பொழுது தன்னால் வந்தது என்றும், கஷ்டம் வரும் பொழுது விதியின் விளையாட்டு என்று சொல்வது மனிதர்களின் வாடிக்கை. சுமை தாங்கி கல்லை போல விதி என்பது பழிதாங்கும் கல்லாகிவிட்டது. எனக்கு தெரிந்த ஒருவர் எவ்வித வேலையும் செய்யாமல் நண்பனின் தயவிலேயே வாழ்ந்து வந்தார். அவரது மனைவியும் அவரை ஒன்றும் சொல்வதில்லை. கல்யாண வயதில் குழந்தைகளும் இருந்தார்கள். அவரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தார். வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது பலர் இவரை கேலியாக பேச ஆரம்பித்தார்கள். வேலை எதுவும் செய்யாமல் பொறுப்பில்லாமல் இருப்பது குறித்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தார்கள். அவரை விட அவரது நண்பருக்கு இது வேதனையாக இருந்தது. நண்பர் வேலை கொடுக்க தயாராக இருந்த போதிலும் அவர் உடலை வருத்தி கொள்ள தயாராக இல்லை. இவரை எப்படியாவது பொறுப்புள்ளவனாக மாற்ற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் நண்பர் ஒரு நாள் இவருக்கு ரோஷம் வரும்படியாக சில வார்த்தைகளை மற்றவர்கள் இருக்கும் பொழுது பேசிவிட்டார். நண்பர் எதிர்பார்த்தபடியே இவரும் ரோஷப்பட்டு வேகமாக எழுந்து போய்விட்டார். நேராக வீட்டிற்கு சென்று மனைவியிடம் நடந்ததை சொன்னார். இவர்கள் முன்னால் தான் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி மனைவியின் நகைகளை வாங்கி அவற்றை அடகு வைத்து சிறியதாக ஒரு தொழில் தொடங்கினார். நண்பருக்கு மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. திடீரென்று இவர் வைத்திருந்த பொருள்களின் விலை பல மடங்கு உயர்ந்தது. நல்ல லாபம் கிடைத்தது. கடையை பெரிதாக்கினார். வியாபாரத்தையும் பெருக்கினார். எல்லாம் தன் புத்திசாலித்தனத்தினால் வந்தது என்று எண்ணினார். தனக்கு உதவி செய்து வந்த நண்பரை பார்க்க கூட செல்லவில்லை. ஆரம்பத்தில் இவரை கேலி செய்த மற்ற நண்பர்கள் இவரை தேடி வந்து புகழ ஆரம்பித்தனர். இவரும் அவர்களிடம் தனது நண்பரை பற்றி அலட்சியமாக பேச ஆரம்பித்தார். ஏதோ அவனிடம் பணம் இருக்கிறதென்ற திமிரிலே அன்றைக்கு அப்படி பேசினானே, இப்பொழுது என்னை பற்றி என்ன சொல்கிறான்? புத்திசாலித்தனமாய் தொழில் செய்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம். நீங்களும் அவனை சுற்றி வெட்டி பொழுது போக்காமல் பிழைக்கின்ற வழியை பாருங்கள். என்னை பார்த்தாவது புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அகங்காரத்துடன் பேசினார். அவரது மனைவியோ பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் வழியச் சென்று தனது கணவனின் கெட்டிக்காரத்தனத்தினால் பெருமளவு சம்பாதிப்பதாக பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். அவரை தேடி பலர் வந்து புகழ்ந்து பேச ஆரம்பித்தனர். அவருக்கு அளவு கடந்த கர்வம் வந்துவிட்டது. எல்லோரையும் அலட்சியமாக பேச ஆரம்பித்தார். காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதானே இருக்கும். தன் கைவசம் உள்ள பணத்தோடு வங்கியில் கடன் வாங்கி அத்தனை பணத்திற்கும் பொருள்களை வாங்கி இருப்பு வைத்தார். அவர் கொள்முதல் செய்தது விலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது, ஏன் இப்படி அதிகமான விலைக்கு பொருள்களை வாங்கி இருப்பு வைக்கிறாய் என்று கேட்டவர்களிடம், எனக்கு எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது தெரியும், உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். 10 நாட்களில் அவர் இருப்பு வைத்திருந்த பொருள்களின் விலை தலைகீழாக குறைந்துவிட்டது. பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. மற்ற நண்பர்கள் எல்லாம், நீ வியாபாரத்தில் கெட்டிக்காரனாயிற்றே, எப்படி இவ்வாறு ஆயிற்று என்று கிண்டலாக கேட்டார்கள். எல்லாம் என் தலைவிதி என்று புலம்பினார். அவரது மனைவியோ வெளியில் எங்கும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தார். பக்கத்து வீட்டு பெண்களோ அவரை தேடி வந்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். உன் கணவருக்கு வியாபாரத்தில் பெரிய நஷ்டமாமே, உண்மையா என்று எதுவும் தெரியாதது போல் கேட்டார்கள். என்ன செய்வது, எல்லாமே விதிதான், கிரகம் செய்கிற வேலை என்று புலம்பினாள் அந்த பெண். எல்லாமே தனது கணவனின் கெட்டிக்காரத்தனத்தினால் நடந்தது என்று தேடி போய் பெருமை பேசிய அந்த பெண்
நஷ்டம் வந்தவுடன் விதியின் மீது பழி போடுகிறாள். அதையேதான் அவளது கணவனும் செய்தார். இவர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலானவர்கள் நல்லது நடக்கும் பொழுது தன்னால் நடந்தது என்றும், கெட்டது நடக்கும் பொழுது விதி செய்த சதி என்றும் சொல்கிறார்கள். ஆகவேதான் விதி என்பது பழிதாங்கும் கல்லாகி விட்டது என்று ஆரம்பத்தில் சொன்னேன். விதி என்பது என்ன? விதி என்பது இறைவனின் விருப்பமாகும். வால்மீகி வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்தது அவரது விருப்பம், அது விதியல்ல. நாரத முனிவரால் மனம் மாறிய வால்மீகியை ஒரு முனிவராக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம், அதுவே விதியானது. குருஷேத்திரத்தில் கௌரவர்களுடன் போரிட மாட்டேன் என்று கண்ணனிடம் அர்ஜுனன் சொன்னது அவனது விருப்பம், அது விதியல்ல. அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்து அவனை போரிட வைத்து அவன் மூலமாக கௌரவர்கள் அழிய வேண்டும் என்று இறைவன் விரும்பினார், அதுவே விதியானது. நாம் பிறவி எடுப்பதும் யாருக்கு பிறக்க வேண்டும் என்பதும், ஆணாக பிறப்பதா அல்லது பெண்ணாக பிறப்பதா என்பதும் இறைவனின் விருப்பத்தை பொறுத்தே அமைகிறது, அது விதியாகிறது. நமது விருப்பப்படி யாருக்கு பிறக்கலாம் என்று இருந்தால், நாம் எல்லோருமே விக்டோரியா மகாராணியின் வீட்டிலோ, பில்கேட்ஸ் வீட்டிலோ, அம்பானியின் வீட்டிலோ அவர்களது வாரிசாக பிறக்க வேண்டும் என்றுதானே விரும்புவோம். நமது விருப்பப்படி பிறப்பு இருக்கும் என்றால் படைப்பவனின் நிலைமை என்ன ஆகும்? அதே போல் நமது மரணம் எப்போது என்பதும் எப்படி என்பதும் இறைவனின் விருப்பப்படியே அமைகிறது, அதுவும் விதியாகிறது. மரணம் எப்பொழுது ஏற்படும் என்பது விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயம், அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். தனது மரணம் எப்பொழுது ஏற்படும் என்பது மனிதனுக்கு தெரிந்த விஷயமாக இருந்தால் அவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வான் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 15 ஆண்டுகள் கழித்து இந்த மாதம் இந்த தேதியில் மரணம் ஏற்படும் என்று அவனுக்கு தெரியுமேயானால் அவன் எதற்காவது பயப்படுவானா? கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வானா? ஆகவேதான் மரண பயம் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று இறைவன் அதை இரகசியமாக வைத்துவிட்டான். மேலே சொன்ன விதிகளை நம் மதியால் வெல்ல முடியாது. அதே நேரத்தில் நடைமுறை வாழ்க்கையில் மனிதன் சிந்தித்து செயல்படுவதற்கு பகுத்தறிவான 6வது அறிவை இறைவன் மனிதனுக்கு கொடுத்தான். அதை நல்ல வழியில் நாம் பயன்படுத்தும் பொழுது இறைவன் அந்த செயல்களை தன் விருப்பத்தோடு இணைத்து கொண்டு அதையும் விதியாக ஏற்றுக்கொள்கிறான். சிந்திக்கும் அறிவை ஆண்டவன் கொடுத்தது ஏனென்றால் அதை பயன்படுத்தி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னோடு மனிதன் இணைய வேண்டும் என்பதே ஆண்டவனின் விருப்பமாகும். ஆகவேதான் அதை நோக்கி மனிதன் செல்லும் பொழுது அவன் செய்யும் செயல்களை விதியாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இதையேதான் பைபிளில் இயேசுநாதர் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா பூரண சத்குணராய் இருப்பது போல் நீங்களும் பூரண சத்குணராய் ஆக கடவீர் என கூறுகிறார். ஆகவே 6வது அறிவை இறைவன் கொடுத்ததின் நோக்கமே மனிதன் பூரண சத்குணம் கொண்டவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பலர் அதையெல்லாம் மறந்துவிட்டு பகுத்தறிவை தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கத்தான் 6வது அறிவான பொக்கிஷத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பிறவியிலேயே நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமது அடுத்த பிறவி இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கே இறைவன் மதிப்பெண் போடும் ஆசிரியராகத்தான் இருக்கிறார். நாம் தான் தேர்வு எழுத வேண்டும். நம் மதியை நல்ல முறையில் பயன்படுத்தி இப்பிறவியில் வாழ்ந்தால் அடுத்த பிறவி நன்றாக இருக்கும். விதியை மதியால் வெல்லலாம் என்பது மட்டுமல்ல, விதியை நிர்ணயம் செய்கின்ற அளவிற்கு மதியை ஆண்டவன் நமக்கு அளித்துள்ளான். நமது தலையெழுத்தை எழுதும் எழுதுகோல் நம் கையில்தான் உள்ளது. பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது கண்டிப்பாக இருந்தே தீரும். இது நமக்கு நன்றாகவே தெரிந்திருந்தாலும் மரண பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எது உண்மை என்று எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் மரண பயம் நம்மிடமிருந்து விலகி போகும். மேல் பரப்பிலுள்ள வெறும் அலைகளை மட்டும் பார்த்து அதை கடல் என்று எண்ணாமல் அலைகளை தாண்டியுள்ள கடலை பார்க்க வேண்டும். கடலுக்குள்ளே இருக்கும் மீன் கடலை தேடுவதை போன்ற நிலையில்தான் நாம் இருக்கிறோம்.
வெறும் உடல்தான் நாம் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு அதனுள்ளே ஆழமாக பார்க்க வேண்டும். அங்கே அழிவற்ற எல்லையற்ற பரபிரம்மத்தை தரிசிக்க வேண்டும். அதற்கு முதலில் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பரிபூர்ண சத்குணராய் இருக்கும் ஆண்டவரைப் போல் நாமும் சத்குணராய் ஆக வேண்டும். பிரம்மத்தை தரிசித்தவுடன் மரணத்தை வென்று விடுகிறோம். அதாவது ஆண்டவனோடு ஐக்கியமாகி விடுகிறோம். அங்கே விதிக்கு விடை கொடுத்து விடுகிறோம். பதியால் விதிக்கு விடை கொடுங்கள். ஒன்றான இறைவனிடம் ஒன்றாகி விடுங்கள். இத்துடன் இந்த பகுதியை KS நாகராஜன் மிகவும் அழகாக எழுதி முடிக்கிறாரு. அடுத்த பதிவுக்காக காத்திருங்க. நன்றி.